தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட்ல தான் நாம இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இந்த பிராண்டை கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். அதுவும் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்ல பல வருஷமா எந்த அப்டேட்டுமே கொடுக்காம வெறுமன டிரைவபிலிட்டினா எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பிராண்டு ஃபீச்சர்ஸ்னு பெருசாக இல்லாமல் இருந்தது. பட் இப்போ ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் லிஃப்டாக வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. எஸ், நம்ம கூட இன்னைக்கு ஸ்கோடாவோட குஷாக் வந்து நம்ம கூட இருக்கு. ஒரு ஃபேஸ் லிஃப்டான ஒரு வெர்ஷன் தான். அப்போ இதோட என்னென்ன வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு, இப்போ ஸ்டாண்டர்டாக அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் நிறைய விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிரைவ் பண்ணி இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஃப்ரண்டோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பம்பர்ஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த கிரில்லுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த பட்டர்ஃப்ளை கிரில் பட் கொஞ்சம் நல்லா ஒய்டராக வந்து உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட கைலாக்கில் பார்த்த அந்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் நல்ல ஒய்டராக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேரியன்ட் மாண்டோ கார்லோ வேரியன்ட், அதனால ஃபுல்லி பிளாக்ல பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டில் பார்க்கும்போது இது நடுவில் வந்து ஒரு குரோம் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். அது சூப்பரான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த மாண்டே கார்லோ அப்படிங்கிறதுனால ஒரு 2 லைன் இங்கே ட்ராவல் ஆகுது ரெட் கலரில். இங்கே பேட்ச்மே கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டூமில் ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. உள்ள ஸ்கோடா அப்படிங்கிற அந்த ஒரு பேட்சிங் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. சின்னதாக ஒரு டிஆர்எல்லும் நமக்கு இதில் வரும். அப்போ இதில் பிளிங்கர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டிஆர்எல்லே வந்து உங்களுக்கு பிளிங்கர் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி கீழே வந்து ஒரு ஃபாக் லேம்பும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அது கார்னரிங் ஃபீச்சரோடு உங்களுக்கு வரும். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் 4 குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் ஆடாஸ்ங்கிற விஷயம் வந்து எதுவும் கிடையாது. கீழே ஹனிகோம் ஃபினிஷில் வந்து ஒரு கிரில் இருக்குது. அதே மாதிரி பியானோ பிளாக்ல வந்து கீழே ஒரு ஸ்கில் பிளேட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சைட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது இதோட லென்த்து 4.2 மீட்டர்ஸ் இருக்கும். பட் யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்டில் 4.35 வரைக்கும் வந்து கார்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போது உள்ள ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4.2 மீட்டரில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். அது இந்த ஒரு காரில் நெகட்டிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2.7 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதனால லெக் ரூம் வந்து உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உள்ளே வந்து அதை காமிக்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 185 mm கிடைக்குது. யூஸ்வலாக 200 அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது. பட் 185 அப்படிங்கிறது கொஞ்சம் லோ தான். பட் இந்த டிரைவபிலிட்டிக்கு இந்த லோவான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கூட சொல்ல முடியும். அப்போ அந்த இன்க்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம எஸ்யூவிக்கே உரித்தான அப்படி சீட்டு ஹைட்டான ஒரு ப்ரொஃபைலில் வந்து இது இல்லை. நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்போ எல்டர்ஸுக்குரிய கம்ஃபர்ட் இதில் வந்து மிஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயிலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎல்ஓ அப்படின்னு பார்த்தா கூட நல்ல ஒரு ஒய்டராக உங்களுக்கு இருக்கிறதுனால காருக்குள்ளே இந்த மாண்டே காரில் உள்ள பிளாக் கலரில் இன்டீரியர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த விண்டோனால உள்ள கொஞ்சம் ரூமியாக ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஒரு ரெக்வஸ்ட் சென்சாரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டார்க்கான குரோமில் இங்கே ஹேண்டில் உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓஆர்விஎம் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே இருந்த அதே ஒரு ஓஆர்விஎம் தான். ஒரு பியானோ பிளாக்ல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே கீழே வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. ஒரு பிளிங்கரும் இதில் சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதில் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து மிஸ்ஸு. ஏன்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு விஷயங்கள் அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அது இருந்திருக்கும். வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது 17 inch அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் 205/55 R17 வந்து உங்களுக்கு வருது. ஐ திங்க் குட்டியரோட டயர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் கட் அலாய் வந்து கிடைக்குது. இந்த அலாய் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் ஒரு ஸ்டைலில் அலாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் உங்களுக்கு அலாய் வீல் இருக்குது. இந்த வீல் கப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இல்லை. இந்த 1.5 லிட்டரில் 4 வீல் டிஸ்க் வந்து கிடைக்குது. பட் 1 லிட்டரில் ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு, ரியரில் ட்ரம் பிரேக் கிடைக்கும். ரியரோட
ரியரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக மெட்டலில் எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் இந்த டெயில் லேம்பை மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்கிற அந்த கனெக்டட் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கனெக்டரில் எல்இடி ஸ்ட்ரிப்பு, ஆனால் ஃபுல் லென்த்துக்கு இல்லாமல் இங்கே அப்படியே டாட்டர் லைனில் இருக்குது. அது போக ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து இதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு க்ளோ ஆகுது. வெளியில் வந்து ஒரு ரெட் கலர் லென்ஸில் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காருக்கும் இதுக்கும் சூப்பராக எடுக்குது. நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இண்டிகேட்டருமே வந்து டைனமிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்வீப் ஆகிறத நீங்கள் பார்க்குறீங்க ரியரில் மட்டும். ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பிளிங்கராக தான் அது உங்களுக்கு இருக்கும். ஒரு ஆரோ ஷேப்பில் இருக்கிற ஃபுல் எல்இடி டெயில் லேம்பும் நமக்கு இதில் வருது. ஸோ இங்கே விண்ட்ஷீல்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபாகரில் நான் சொன்ன மாதிரி அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸில் கிடைக்கும். ஒரு வைப்பரும் கிடைக்குது, வாஷரும் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பாய்லரும் இன்டெகிரேட் ஆகி வந்து உங்களுக்கு வருது. அதில் ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டுமே வந்து உங்களுக்கு எல்இடியில் கிடைக்கும். ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் டோனில் மேலே வந்து ஃபுல்லி பிளாக்ல வந்து உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ரியரோட பம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் பிளாக்லையும் இருக்குது. அப்போது இந்த கலருக்கு பர்ஃபெக்டாக இது வந்து சூட் ஆகுது. இது ஒரு நியூ கலர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் சென்சார்ஸ் வந்து 3 சென்சார் வந்து நமக்கு ரியரில் கிடைக்கும். இப்போ பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி 385 லிட்டர்ஸாக இருந்தது. இப்போது 491 லிட்டர்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல டீப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. லிப் ஹைட்மே வந்து நல்லா லோ பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் லக்கேஜை எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 60/40 சீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரு 40 மட்டும் கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்க முடியும். ஒரு பார்சல் ட்ரேவும் நமக்கு இதில் வரும். வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிளாசிக் ப்ளஸ் அப்படின்னு ஒரு பேஸ் வேரியண்ட்டு, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், ஸ்போர்ட் லைன், ப்ரெஸ்டீஜ், மாண்டே கார்லோ அப்படின்னு ஒரு 5 வேரியன்ட் கொடுக்குறாங்க. இதில் பாட்டமில் இருக்கிற இந்த 3 வேரியன்ட்ஸில் 1 லிட்டர் இன்ஜின் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேனுவல், ஆட்டோமேட்டிக் இது ரெண்டுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். வித் 8 ஸ்பீட் ஏடியில் உங்களுக்கு வருது. இது ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு நம்ம போகும்போது 1 லிட்டரில் மேனுவலும் ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்கும். 1.5 லிட்டரில் ஆட்டோமேட்டிக் மட்டும் வருது. இந்த 1.5 லிட்டரில் இருந்த மேனுவலை வெளியில் எடுத்திருக்காங்க. ஒன்லி 7 ஸ்பீட் டிஎஸ்டி மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த டாப் அண்டான மாண்டே கார்லோவில் ஒன்லி ஆட்டோமேட்டிக், அதுவும் 1 லிட்டரில் ஆட்டோமேட்டிக், 1.5ல் இருக்கிற ஆட்டோமேட்டிக் அப்படி தான் வந்து உங்களுக்கு அதில் வருது. கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 8 கலர்ஸ் வருது. அதில் 3 கலர் வந்து நியூ கலராக நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று தான் இந்த கிரே, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த மிலிட்ரி க்ரீனும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரெட் பேஸ்டாகவும் ஒரு நியூ கலர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மாண்டே கார்லோ இல்லாத ஒரு மிட் வேரியண்ட்டில் இந்த ஃப்ரண்டோட கிரில் பார்க்கும்போது இந்த குரோமோட ஃபீல் அப்படிங்கிறது இந்த கிரில்லுக்கு சூப்பராக வந்து இங்கே இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. செமையான ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இந்த டிஆர்எல்லுமே வந்து இந்த ஒயிட்டில் இருக்கிறது இதுக்கும் இந்த குரோமுக்கும் சூப்பராக எடுக்குது. ரொம்ப ஓவர் டூவாக இல்லாத ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த குஷாக் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரைவபிலிட்டி எதிர்பார்த்து தான் உள்ளே வராங்க. அப்போ பவர் ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். இதில் பவர் ட்ரெயினில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த சேஞ்சஸும் கிடையாது. 1 லிட்டர் 3 சிலிண்டர், 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இந்த 2 பவர் ட்ரெயினில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கியர் பாக்ஸ் ஆப்ஷனில் மட்டும் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த 1 லிட்டரில் 8 ஸ்பீட் ஏடி வந்து உள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 1.5ல இருந்த மேனுவல் வெளியே போயிருக்கு. ஒன்லி 7 ஸ்பீட் டிஎஸ்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க. பவர் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் 148 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 250 Nm டார்க் வந்து அது டெலிவரி பண்ணுது. இதே 1 லிட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 114 பிஹெச்பி வந்து பவரும் 178 Nm டார்க்கும் வந்து அது டெலிவரி பண்ணும். ஸோ இந்த 1 லிட்டர் அப்படிங்கிறது இந்த குஷாக்குக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்பி வர்றவங்களுக்கு பெருசாக இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னா அது கிடையாது. பட் அதோட 8 ஸ்பீட் ஏடி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் இந்த 1.5 டெஃபினட்டாக ஜஸ்டிஃபை பண்ணோம். அந்த பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் காம்போவில் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. இந்த 2026 குஷால ஸ்டாண்டர்டாக அக்ராஸ் ஆல் த வேரியன்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப தேவையான விஷயத்தை வந்து அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ரியரில் வைப்பரும் டிஃபாகர் வாஷர் இது அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸில் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த அதர் பிராண்ட் கார்ஸில் வந்து இப்படி பண்ணுறதில்ல. பட் இவங்க கொண்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெயின் சென்சிங் வைப்பருமே வந்து உங்களுக்கு அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து வரும். சன்ரூஃபும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்ராஸ் ஆல் த வேரியன்ட் பேஸ் வேரியன்ட்ஸில் ஒரு 3 வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்து கிடைக்கும். பட் இந்த டாப் அண்ட் ப்ரெஸ்டீஜ் அண்ட் மாண்டே கார்லோவில் ஒரு பெனராமிக் சன்ரூஃப் டூவல் பெயினில் வந்து உங்களுக்கு வருது. இந்த ஆட்டோடிம் ஐஆர்வியுமே அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வருது.
காருக்குள்ளே வந்து என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டோர் பாக்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கை வைக்கிற இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு குஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. தென் ஒரு நல்ல பிராக்டிக்கலான ஒரு டோர் பாக்கெட் வந்து நமக்கு கிடைக்குது. நல்ல ஒய்டராவே நமக்கு வருது. இங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு லைன் உங்களுக்கு டிராவல் ஆகுறத நம்ம பார்க்குறோம். அதுவுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷ்ல அந்த இன்டீரியர் தீமை மேட்ச் பண்ணி குடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச். இங்க டோர் பேட்லாம் வந்து ஒரு ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக்ல தான். ஒன்லி இங்க ஆர்ம்ரெஸ்ட்ல மட்டும் தான் ஒரு சின்ன லெதர் ஃபீல் குடுத்துருக்காங்க. இந்த சீட்ல நம்ம பார்க்கும்போது பவர்ட் சீட்டை வந்து 6 வே அட்ஜஸ்டபுளா 2 சீட்டுக்கும் நமக்கு கிடைக்குது. கோ டிரைவருக்கும் டிரைவருக்கும் நமக்கு குடுத்துருக்காங்க. வென்டிலேட்டர் சீட் வந்து இந்த டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் நமக்கு வென்டிலேட்டர் சீட் வரும். இப்போ உள்ள வரலாம். இன்கிரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ உள்ள வந்து உட்கார்றோம். கொஞ்சம் இது வந்து லோ அப்படிங்கிறதுனால பெருசா ஒரு எஸ்யூவியோட அந்த ஸ்டாண்ட் வந்து நமக்கு கிடைக்கல. உள்ள வரும்போது ஒரு ஏதோ ஹேட்ச்பேக்குள்ள என்ட்ரி ஆகிற ஒரு ஃபீல் தான் நமக்கு கிடைக்குது. இந்த சீட் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் நமக்கு இருக்குது. அது மாதிரி நல்லா நம்மளை அக்காமடேட் பண்ணுது. நல்ல ஒய்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னோட சைஸுக்கே என்னை நல்லா வந்து அது ஒரு ஹக் பண்ணுது. ஓரளவுக்கு டீசெண்டான சீட்டு அவங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கீழே லம்பர் சப்போர்ட்டுமே வந்து நமக்கு நல்லா கிடைக்குது. ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஹைட்டு 5'8". ஒரு க்ளோஸ் ஹெட்ரூம் தான். பட் இதில் ஹைட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா நான் லோ பண்ணுறேன். ஸோ லோ பண்ணோம் அப்படின்னா எஸ் இவ்வளோ லோ இப்படி பண்ணும்போது ஒரு நல்ல ஹெட்ரூம் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. பட் ரோடோட விசிபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் பிளாங்க் ஆயிருச்சு. ஓகே, அப்போது இதோட ஹைட் நம்ம பார்க்கும்போது ஒரு 6'1" வரைக்கும் எந்த ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேபி தலை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசித்தோம். கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டில் அந்த ரிவர்ஸ் கேமராலாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கிளாரிட்டியில் தான் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். நான் ரிவர்ஸ் போடுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், தெரியுதா? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு குவாலிட்டி. அடாப்டிவ் கைட்லைனுமே வந்து நமக்கு இதில் கொடுக்கல. ஒன்லி திங் இந்த சென்சார்ஸை வச்சு அங்கங்கே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணி ஒரு வார்னிங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரியான பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து 10.1 இன்ச்சில் உங்களுக்கு வரும். இதோட டச் சென்சிட்டிவ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் தான் வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் தோ உங்களுக்கு கீழேயும் இருக்குது, இங்கேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், பார்க்கிங் ஃப்ரண்ட் பார்க்கிங் வந்து ஆன் ஆஃப், அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. டச் வந்து ஓகே தான், ஓரளவுக்கு சென்சிட்டிவாக நமக்கு இருக்குது. கிளஸ்டர் பார்த்தோம்னா 10.25 இன்ச்சஸில் ஃபுல் டிஜிட்டலாக வருது. இந்த கிராஃபிக்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நீடில் ஸ்டைலு, அது போக இங்கே இருக்கிற ஃபியூவல் கேஜு, இது எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக கிளாசிக்காக வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேரிங் அப்படிங்கிறது ஃப்ளாட் பாட்டமாக கொடுக்கல, ஃபுல்லி சர்க்குலராக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து ஃப்ளாட் பாட்டமாக கொடுக்குறாங்க. பட் இது ட்ரெடிஷ்னலாக நமக்கு ரிமைன் பண்ணுது. நடுவில் ஸ்கோடாவோட பேட்ச்சு யூஸ்வலாக அவங்களோட அந்த ரோலர் ஸ்டைலில் இருக்கிற அந்த நாப்ஸ் வந்து செம்ம சாஃப்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அது போக லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்க்குரிய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அந்த க்ரூஸு அதனுடைய கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. இங்கே கீழே வந்து ஒரு 3 ஸ்போக்ஸுக்குரிய ஒரு டம்மி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு 2 ஸ்போக் செட்டப்பில் தான் வரும். அப்படியே கீழே வரோம் அப்படின்னா இங்கே ஏசியோட வெண்ட்டு யூஸ்வலாக அவங்களோட எல்லா கார்லையும் இருக்கிற மாதிரியான சிம்பிளான வெண்ட்டு தான். அதை சுற்றி ஒரு க்ரோமில் வந்து லைன் ட்ராவல் ஆகுது. அது கீழே வரோம் அப்படின்னா இந்த ஏசிக்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அந்த வென்டிலேட்டர் சீட்ஸ்க்குரிய பட்டனு, ஓ மை காட், பயங்கர நாய்ஸியாக இருக்குது. 2 லெவல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து அது உங்களுக்கு இதில் வரும். கீழே வந்து இந்த ஏசிக்குரிய டச் வந்து உங்களுக்கு வருது. இது எல்லாமே டச்சில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பட்டன்லேயே வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் ரன்னிங்கில் இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கீழே யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கும் சார்ஜருமா வந்து 2 இருக்குது. அது மாதிரி கீழே வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே நமக்கு இருக்குது. நல்ல டீப்பாகவே கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய மொபைலே நம்மளால் அதில் வைக்க முடியுது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் நமக்கு இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது டிசிடி தான், அதாவது டிஎஸ்ஜி அப்படிங்கிற அந்த கியர் பாக்ஸ் தான் இருக்குது. அதனுடைய லீவர் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து நிறையா க்ரோம். இந்த காரில் எங்கே பார்த்தாலுமே இன்டீரியர்லேயும் சரி ஒரு மாதிரி க்ரோம் லைன் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுது. அப்படியே இங்கே கீழே வரோம் அப்படின்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான் நமக்கு இதில் கிடைக்குது. ஐ திங்க் டாப் எண்டில் கூட நமக்கு இது பவர் பிரேக்காக வரலை. இங்கே கீ யூஸ்வலாக அவங்களோட கீ தான், நல்லா வெயிட்டாகவே நமக்கு அது இருக்கிறது தெரியுது. அதுக்கு பின்னாடி 2 கப் ஹோல்டர் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் உங்களுக்கு ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸாகவே நமக்கு கிடைக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட்டாகவே இருக்குது. அப்போது
கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கலாக இருக்குது. நீங்கள் வச்சிங்கன்னா கியர் நாபில் நம்மளால் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு லென்த்தில் நமக்கு கிடைக்கிது. இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே ரொம்ப குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் இருக்குது. உள்ளே சார்ஜிங் போர்ட் எதுவுமே நமக்கு அதில் கிடையாது. ரியர் சைடுக்கு உள்ளே வந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். டோர் ஆஃப்கோர்ஸ் 90 டிகிரிலாம் ஓப்பன் ஆகலை, ஓரளவுக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் ஓப்பன் அப்பாச்சர் அப்படிங்கிறதே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ உள்ளே வரலாம். உள்ளே வர்றதுக்கு எஸ் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் சீட் வந்து லோவாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளே வந்து உட்கார்றதுக்கு நமக்கு ஓகே. பட் எல்டர்ஸ் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே அண்டத்தை வந்து சூப்பராக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குது. ஸ்ட்ரெச் பண்ணாலுமே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. சீட்டோட விட்டுமே வந்து அடிக்குவேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். காலை நம்மளால் உள்ளே நல்லா டக் பண்ண முடியுது. ஸோ உள்ளேயுமே வந்து காலை வச்சுக்கிறதுக்கு நல்லா இப்படி ஒரு ஸ்லோப்டாக வந்து ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. இந்த குஷன்மே வந்து நல்லா இருக்குது. இந்த லெதருமே வந்து ஒரு லக்ஸூரியாக ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது. ஒரு நல்ல பக்கெட் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னை நல்லா ஹக் பண்ணுது. ஒரு நல்ல ஆம்ரெஸ்ட்டில் ஒரு ரைட் சைடில் டோர்லேயே ஒரு லெதர் ஃபீலும் இருக்குது. இங்கேயுமே ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பொசிஷனில் அது நிற்கிது. 2 கப் ஹோல்டரும் நமக்கு வருது. லென்த்துமே வந்து அடிக்குவேட்டாக உங்களுக்கு இருக்கும். அப்போ உட்கார்ந்தோன்னா அப்படி ஒரு லக்ஸூரியான ஒரு ஃபீலு ரியலில் உங்களுக்கு கிடைக்கிது. வித்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை வந்து நல்ல லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐ திங்க் இதில் வந்து ரிக்ளைன் ஆப்ஷனும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இல்லையா ரிக்ளைன் ஆப்ஷன் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து பூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 60/40 ஃபோல்டு பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3 பேர் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பு தான். 2 பேர் தான் வந்து உட்கார முடியும். நடுவில் வந்து ஒரு குழந்தைய தான் உங்களால் உட்கார வைக்க முடியும். இங்கே கீழே வந்து டனல் ஹைட் வந்து நல்ல லோவாகவே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நடுவில் உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பு தான். நான் உங்களுக்கு உட்காந்தே காமிக்கிறேன். ஸோ நடுவில் வந்து உட்காந்துருக்கேன். ஒரு நல்ல ஹைட்டில் உட்காந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கீழே வந்து ஒரு ஹம்ப் இருக்குது. பின்னாடி ஆம்ரெஸ்ட் முன்னாடி தள்ளுது. ஹெட்ரூமே வந்து ரொம்பவே வந்து டைட்டாக தான் இருக்குது. அப்போ ஒரு வெல்பெல்ட் அடல்ட்லாம் இதில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப டஃப்பு. கீழே டனல் ஹைட் கம்மியாக இருந்தாலுமே இங்கே ஏசியோட வெண்ட்டு அந்த பாக்ஸ் வந்து நல்லா பின்னாடி நோக்கி வந்திருக்கு. அதனால் 3 பேர் ரொம்ப டஃப்பு. 2 பேர் லக்ஸூரியாக போகலாம். நடுவில் ஒரு குழந்தைய வந்து நீங்கள் உட்கார வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த குஷாக்கோட 1.5 லிட்டர் டிஎஸ்ஜி நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த 1.5 அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நான் வாக் அரவுண்ட்லேயே சொல்லியிருந்தேன். இங்கே நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கும் அது நல்லாவே நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அப்படி ஒரு புல் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஜர்க்கியாகவும் வந்து உங்களுக்கு இருக்காது. யூஸ்வலாக ஒரு டர்போ கிக்கின் ஆகுது அப்படின்னா அப்படி சீட் அப்படி பின்னாடி தள்ளுற அளவுக்கு இருக்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், அப்படி செமையான ஒரு பவர் வந்து உங்களுக்கு இது டெலிவரி பண்ணும். அதே நேரத்தில் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருசாக நமக்கு உள்ள எந்த நாய்ஸும் ஹூட்ல இருந்து நமக்கு வரல. அதே மாதிரி எந்த வைப்ரேஷனுமே வந்து நமக்கு வரல. ரொம்ப ஸ்மூத்தராகவே வந்து அது டெலிவர் பண்ணுது. இது ஒரு 4 சிலிண்டர். அதனால் அந்த ரம்பிள்னஸ்மே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டேரிங்கு நம்ம ஸ்கோடாவோட ஸ்டேரிங் நம்ம கேட்கே தேவையில்லை. அப்படி ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம கைலாக்லேயே நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். செம்மையான ஒரு ரிஃபைன்மெண்ட்டு டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த ரிஃபைன்மெண்ட்டு இந்த குஷாக்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோட அக்யூரசி லெவல், அதாவது சின்ன சின்ன ப்ளே முதற்கொண்டு உங்களுக்கு எதுவுமே அதில் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது. அவ்வளோ ஷார்ப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு யூடர்ன் போட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ஸ்டாண்டிங் நடக்குது. ஒரு புல் கொடுக்குறேன், வா அந்த ஷிஃப்டிங்குமே வந்து அந்த கியர் ஷிஃப்ட் ஆகுறது அப்படி குயிக்காக டக்கு 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 டக்குன்னு ஒரு சேஞ்ச் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் நல்ல ரவ் கொடுக்கும்போது அது அப்படி ஒரு ஆர்பிஎம் ரைஸ் ஆகிற அந்த ஃபீல்மே வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரிதம்மே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது டெஃபினட்டாக டிரைவபிலிட்டி தி பெஸ்ட்டாக வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த கார் நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷனு. அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டெபிலிட்டி, இந்த பவர்ஃபுல்லான ஒரு டியூனுக்கு ஏற்றாப்பில் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே போகும்போது மேடு பள்ளத்தில் ஏறுற ஒவ்வொரு விஷயமும் உங்களால் கேபின்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அத்தனை ரோடோட அண்டிலேஷன்ஸும் உள்ளே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவில் தான்
இந்த சஸ்பென்ஷன் இருக்கும். மெயினாக வந்து இந்த டிரைவபிலிட்டிக்காக இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. இதை டிரைவபிலிட்டி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ இப்போ சமீபத்தில் ஒரு சில பிராண்டில் உதாரணத்துக்கு மகேந்திராலாம் பார்த்தோம்னா இந்த டாவன்சின்னு ஒரு சஸ்பென்ஷனை கொடுத்து ஒரு மாதிரி டைனமிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது 7XOவில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த மாதிரி மேபி ஸ்கோடா வந்து திங்க் பண்ணி இந்த சஸ்பென்ஷனையும் சிட்டிக்குள்ளேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி மாற்றி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம அதை வரவேற்கலாம். அது வந்து சிட்டிக்குள்ளே நமக்கு இது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்போ ஓவராலாக இந்த ஸ்கோடாவோட குஷாக்கில் டிரைவபிலிட்டியில் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கா இந்த ஒரு ரிவிஷனில் அப்படின்னா பெருசாக எதுவும் கிடையாது. ஏற்கனவே இருந்த அதே அப்படியே வந்து இதுலேயும் உங்களுக்கு ரீட்டைன் ஆகிருக்கும். புதுசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்து இதில் வரல.